ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிட்டம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் மண்ணூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் அருள்மிகு கமலவனார் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஞான வேள்வியாகிய திருவாசகத்தில் நாம் தொடர்ந்து திருச்சதகம் பகுதியை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. பல்வேறு உணர்வு நிலைகளை நமக்கு மணிவாசக பெருமான் இந்த பகுதியில் படம் பிடித்து காட்டுகிறார். தனக்கு சிவபெருமானே உபதேசம் செய்யக்கூடிய ஆசிரியராக வந்தது நம்ப முடியாத ஒரு செயலாக இருக்கிறது என்றாலும் அதை நம்பித்தான் தீர வேண்டும் என்பது போல நிகழ்வுகள். இப்படி நேரே வந்து உபதேசம் செய்த பெருமான் தன்னை உடன் அழைத்து சென்று விடுவார் ஏனென்று சொன்னால், இதுபோல உயிர்கள் எல்லாம் சிவத்தோடு இருக்கக்கூடிய உலகம் ஒன்று இருக்கிறது. அது சிவலோகம். அங்கே சிவனடியார்கள் உண்டு, சிவபெருமான் உண்டு, சிவ கைங்கரியங்கள் உண்டு. மிக பேறு பெற்றவர்கள் அந்த ஆனந்த முக்தி என்று சொல்லக்கூடிய பரமுக்தியை அடைவதற்கு முன்பாக அந்த நிலையில் நிற்பார்கள். அங்கே நமக்கும் ஒரு நிச்சயமாக இடம் கிடைக்கும் என்று எண்ணி இருந்தவர் நீ தில்லைக்கு வா என்று அவர் சொல்லிவிட்டு போனதினாலே மிகுந்த மன உளைச்சலுக்கும் வருத்தத்திற்கும் உள்ளாகிறார். எதற்கு தில்லைக்கு வர சொல்லுகிறார் என்ற செய்தியை சொல்லவில்லை. நீ இந்த காரணம் பற்றி தில்லைக்கு வா என்று சொன்னால் சரி, அந்த ஒரு செய்தியானது நிறைவேறிய பிறகு நமக்கு பெருமானுடன் சேருகின்றது. ஆனால் அப்படி எதுவும் பணி எதுவும் சொல்லவில்லை. நலமளித்தில்லை பொதுவினில் வருக என நாயினேனை இங்கு ஏல ஒழித்து அருளி
இங்கே இருன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால என்ன காரணம் பற்றி அவர் தன்னை தில்லைக்கு வர சொன்னார், எதுக்கு வர சொல்லி இருப்பாரோ என்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, அன்சைட்டி, எதிர்பார்ப்பு, ஆர்வம், அந்த நிலையில இருந்த பெருமான் அப்பொழுது அருளி செய்தது தான் இந்த திருச்சதகம். ஆகையினாலே அப்பொழுது தன்னுடைய அந்த உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையாக இருக்கிறது. அதிலே சிவபரம்பொருளை முழுமையான முழுமுதற் பொருள் என்று ஏற்றுக்கொண்டு பெருமானின் திருவருளை பெற்று பெருமானோடு ஒன்றிவிட வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு பக்தி செலுத்தி கொண்டிருந்த நேரம். நாமெல்லாம் பக்தி செலுத்துகிறோம், அன்பு செலுத்துகிறோம். அதை உண்மையை சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. நம்முடைய அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்துவதற்கு என்னென்ன முறைகள் இருக்கிறதோ அதனை கையாளுகிறோம். திருக்கோயில் சூழ்கிறோம், திருமுறைகள் ஓதுகிறோம். திருமுறைகளை ஓதுகின்ற இடத்திலே இருக்கிறோம். தொண்டர்களுக்கு தொண்டு செய்கிறோம், திருக்கோயிலுக்கு தொண்டு செய்கிறோம். இவ்வளவு செய்து கொண்டு வருகிறோம். நம்ம பார்க்கும் பொழுது அது ஒன்று இரண்டாக இருந்தாலும் கூட இன்னும் சிலர் அதிகமாகவே செய்வார்கள். அதற்கு மேலேயும் புத்தகம் அச்சடித்து விநியோகிப்பது, அப்புறம் இந்த மாதிரியான குழந்தைகளை அதில் ஈடுபடுத்துவதற்கான நிகழ்வுகளை நடத்துவது, இப்படியெல்லாம் பல்வேறு விதமான தொண்டுகளை செய்வார்கள். சிவத்தின் மேலே நமக்கு இருக்கிற அன்பை நாம் பல்வேறு விதமாக காட்டுகிறோம். அது சொற்பொழிவாக இருக்கலாம், அல்லது திருமுறை பாராயணமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வழிபாடாக இருக்கலாம், அல்லது திருக்கோயில் வழிபாடாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சிவபூஜையாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நாம் நமக்கு சிவபெருமான் குருவாக வருவார்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அதில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சிவபெருமான் வரமாட்டாரு, ஆனால் குருநாதன் யாரையா ஒருத்தர் நமக்கு அனுப்புவார் சாமி. அப்படித்தான் மணிவாசகரும் நினைச்சிட்டு இருந்தார். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் குருநாதர் என்பவர் ஒரு மானுடரை அதிட்டித்து சுத்த சிவம் குருவாய் அப்படிதான் சொல்றாரு திருமூலர். சுத்த சிவம் குருவாய் தூய்மை செய்து அத்தனை நல்கருள் காணா அதிமூடர் பொய்த்தகு கண்ணால் நமர் என்பர் புண்ணியர் அத்தனிவன் என்று அடிபணிவாரே அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. ஆனால் அவருக்கு மணிவாசக பெருமானுக்கு அவரே குருநாதராக வந்துவிட்டார் அப்படிங்கிற பொழுது அவர் அதை எதிர்பார்க்கலை. அவரே குருநாதராக வந்துட்டார்ன்னு சொல்லுகிற பொழுது இப்போ தனக்கு நிச்சயமாக இந்த சிவலோக வாசம் சிவனடியார்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய பெரும்பேறு கிட்டும் என்று அவர் நிச்சயமாக தெரியும். ஆனால் கையிலே எடுத்த பழம் வாயிலே செல்வதற்குள்ளே நழுவி போனது போல இங்கே இருன்னு சொல்லிட்டு போனார். எங்க இங்கே இருந்துட்டு போனார்.
இங்கே இருன்னு சொல்லிட்டு போனவர் ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்த சொல்லி அங்கே இருன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இங்கே இருன்னு இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான இடத்துல விட்டுட்டு போயிட்டார். ஏழை என்னை இங்கு ஒழித்தருளிங்கிறார். எவ்வளவு ஒரு சிக்கலான ஆபத்தான இடம் இந்த பிரபஞ்சம். இதில் ஒரு மாதிரியாக விடுபட்டுட்டோன்னு நினச்சா இங்கே இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் மயக்கம் வந்துட்டா என்ன பண்ணுறது என்று தான் அஞ்சுகிறார். அதற்காக புலம்புகிறார். பல்வேறு விதமாக விண்ணப்பங்களை வைக்கிறார். தன்னுடைய மன கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைக்கின்றார். அதிலே அவர் சொல்லுகிற அந்த செய்திகளில் சிவமே முழுமுதற் பொருள் என்று தெரிந்து கொள்வது இருக்கிறதே, அதுக்கே எத்தனையோ கோடி பிறவி எடுத்துட்டு வந்திருக்கணும். அத்தனை கோடி பிறப்பு எடுத்துட்டு வந்தா தான் சிவம் முழுமுதற் பொருள்னு இந்த அறிவு ஒத்துக்கும். இல்லை, இந்த அறிவு ஒத்துக்காது. அறிவை ஒத்துக்கணுமே. நான் சொல்லி நீங்க சொல்லி என்ன பண்றது? அறிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிவன் தான் முழுமுதற் பொருள், அது ஒண்ணுதான் கடவுள், பதி அது ஒண்ணுதான் அப்படிங்கிறத இந்த அறிவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த அறிவு எவ்வளவு காலம் பக்குவப்பட்டு கொண்டு வந்திருக்கணும். பல்வேறு பிறவிகளில் பக்குவப்பட்டு கொண்டு வந்து 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 மேல கோயில் இருக்குன்னு சொன்னார் நானன். அப்ப கிளிக் ஆகல. கோயில்னா என்ன கோயில் வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அதனால மலை மேல கோயில் இருக்கு, அங்க குடுமி தேவர் இருப்பாருன்னு சொன்ன உடனே தானே கிளிக் ஆச்சு. அதுதான் இந்த சிவன்கிற அந்த உணர்வு இருக்க, அந்த சிவ உணர்வுங்கிறது அது பிறவிகள் தோறும் தொடர்ந்து வருவது. அந்த பிறவிகள் தோறும் தொடர்ந்து வருவதனால தான் சிலந்திக்கு இருந்தது, கோச்சங்க சோழனுக்கும் இருந்தது. அதை காட்டுறதுக்காகத்தானே அந்த புராணங்கள் நமக்கு வச்சிருக்கிறாங்க. அது இருந்ததுனால தான் அப்படி வந்தது. குரங்குக்கு இருந்தது, முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இருந்தது. அந்த தொடர்ச்சி இருக்குன்னு காட்டுறதுக்காக. இப்ப நமக்கு இருக்குதுன்னு சொன்னா போன தடவை இருந்தது, அதனால தொடர்ச்சியா வந்து இருக்குது, அவ்வளவுதான். இது போன தடவை இல்லாம இப்ப புதுசா வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். அதை சொல்லுகிறார் இந்த பாட்டில், அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். சிவமே முழுமுதற் பொருள் என்பதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறார் சாமி. இந்த பிறப்பு சிவனை வணங்குவதற்காக வந்த பிறப்பு. அதை சொல்லுகிறார் திருமால் சொல்லுவதாக மணிவாசகர் பல இடங்களில் அதை எழுதுகிறார். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் அவமே போக்குகின்றோம் என்று திருமால் சொல்லுகிறார். பல இடங்களில் இதை குறிப்பிடுவார் மணிவாசகர். மணிவாசகர் சிவத்தினுடைய முழுமுதற் தன்மையை அவ்வப்பொழுது நமக்கு அறிவுறுத்துவார். ஆகையினாலே இப்ப சொல்லுகிறார், இந்த பாடல்லையும் சொல்லுகிறார். 4வது பாடல். சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சம் மஞ்சி ஆவையந்தாய் என்று அவிதாயிடு நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானொடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே. சாவம் உன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சம் அஞ்சி ஆவையந்தாய் என்று அவிதாயிடு நம்மவர் அவரே
மூவரென்றே எம்பிரானொடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே என்று கேட்கிறார். இதில் சாமி சொல்லுகிற பொழுது அதில் அவருக்கு ஒரு சின்ன, அவரையே அறியாமல் அவருக்கு ஒரு சிறு பெருமை என்னன்னா, இது முழு புதற்பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை வணங்கக்கூடிய இந்த 2 கரங்களும் எனக்கு வந்துருச்ச. இந்த 2 கரங்களும் அவனை வணங்குறதுக்குன்னு வந்த 2 கரங்கள், தொடரத்துக்குன்னு இந்த சென்னி வந்துருச்ச இல்லையா? எத்தனை தடவை சொல்லி பாருங்க, கும்பிடுறான கும்பிட மாட்டேங்கிறான், இப்படி போய் நின்று இப்படியே தான் பார்க்குறான். என்ன பாவம் தெரித்தவரு, என்ன பாவங்கிறார், எவ்வளோ பெரிய பாவங்கிறார். சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று ரொம்ப கடுமையாக நமக்கு அறிவுறுத்துகிறார். திருவாசகம் படிப்பவர்களுக்கு அந்த உறுதிப்பாடு வேணும் அப்படிங்கிறத சொல்லுகிறார். முந்தன் நாள் ஒரு காலத்தில் தக்கன் வேள்வி செய்தார். அந்த தக்கன் வேள்வியிலே எல்லா தேவர்களும் போய் கலந்து கொண்டார்கள். எல்லா தேவர்களும் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டதுக்கு என்ன காரணம்னா, தக்கன் தண்டிப்பானோ, தக்கனுடைய பகை வருமோ என்று அஞ்சி போய் எல்லாரும் கலந்து கொண்டார்கள். அப்பா தாத்தா எல்லாருமே போய், அப்பா யாரு? பிரம்மன். தாத்தா யாரு? விஷ்ணு. எல்லாரும் போய் கலந்துக்கிட்டாங்க. அப்பா தாத்தா எல்லாரும் போய் கலந்துக்கிட்டாங்க. தாத்தா நீங்க தான் இதுக்கு முன்னிலை அப்படின்னாரு. இது வரைக்கும் தாத்தாவை யாரும் அப்படி சொன்னதே இல்லை. அதனால் அவருக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. சரி, இப்படி வந்தால் தான், எப்போவுமே செகண்டாகவே இருந்து என்ன பண்ணுறது, இன்றைக்கா ஒரு நாள் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல, இருந்துள்ளாம அப்படின்னுட்டு அவரை முன்னிலையாக வச்சு அந்த வேள்வியை செய்தார். முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று. தகர்த்தின்று என்று சொன்னால், தகர்னா ஆடுன்னு அர்த்தம். இந்த வேள்வியிலே பலி கொடுக்கப்பட்ட ஆடுகளை அந்த தேவர்கள் உண்டார்கள். அந்த வேள்வியிலே ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டன. பலி கொடுக்கப்பட்ட ஆடுகளை தின்றார்கள். தின்றுங்கிறாரு, தின்று என்று சொல்லுகிறார். இது அவிர்வாகம் தின்றுனாலும் வச்சுங்க, எப்படி வேணாலும் அப்படி வச்சுங்க. என்ன அப்படி வேள்வியினுடைய அந்த தக்கன் வேள்வியிலே ஆடுகளை பலி கொடுத்து செய்யப்படுகிற வேள்வியிலே கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட அவர்களெல்லாம் தக்கன் இறந்து போமாறு அந்த நிகழ்வுக்கு சாட்சியானார்கள். அகோர வீரபத்திரர் உள்ள வந்து என்ன பண்ணாருன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துவார் நம்முடைய மணிவாசகர். மணிவாசகர் சொல்லுகிற புராண செய்திகளில் ரொம்ப முக்கியமான செய்தி இந்த தக்கன் வேள்வி தான். அகோர வீரபத்திரர் உள்ள வந்து அத்தனை பேரையும் அடிக்கிறார், உதைக்கிறார், தக்கனுடைய தலையை எடுத்துடுறார். அதுக்கப்புறம் வந்தவன தான் ஆட்டு தலையை வச்சிடுறார். அதனால சாவ முன்னால் தக்கன் என்று சொல்லுகிறார். முன்னால் அந்த யாகத்தில் இறந்து போக மாதிரி ஆன அந்த தட்சனான நடத்தின வெளியில் இவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள். அகோர வீரபத்திரருடைய திருவடியில் விழுந்து கதறினார்கள், எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அப்போவும் அவங்கவுங்களுக்கு உரிய தண்டனையை அகோர வீரபத்திரர் கொடுத்தார். சந்திரனை காலால் தேய்த்தார், சரஸ்வதியின் மூக்கை அறிந்தார், பகலவன் பல்லை உடைத்தார். எல்லாருக்கும் தண்டனை, அத்தனை பேருக்கும். அக்னி தேவனுடைய கையை வெட்டினார். இப்படி எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தார்.
எல்லாரும் காலில் விழுந்து அழுதார்கள். நோட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நோட் பண்ணிட்டீங்களா? சரி. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இவங்க பார்க்கடலை கடையிறேன்னு கடைஞ்சார்கள். கடைந்தா அதுலேருந்து அமுது வரும்னு இவங்க நினச்சாங்க. வந்தது நஞ்சு வந்தது. நஞ்சு வந்ததுன்னா நாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அந்த ப்ராஜெக்டில் ஏதாவது டிஃபிகல்ட்டி வந்தால் அதை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு நமக்கு டெக்னிக்கலி குவாலிஃபைடாக இருக்கணுமா இல்லையா? நம்ம ஏங்க, நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், ஒரு சிக்கல் இருக்குது, அது சிக்கல் நான் ப்ராஜெக்ட் என் ப்ராஜெக்ட் சிக்கலை தீர்க்கணும். நான் டெக்னிக்கலி குவாலிஃபைடாக இருந்தேன், அந்த சிக்கலை தீர்க்கணும், அது எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். எல்லாம் சரியாக வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ப்ராஜெக்டில் ஏதாவது சடனாக அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் மே ஹேப்பன். அப்போ ஏதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கணும்ல. இவங்களுக்கு இந்த கடையிற பொழுது இருக்கிற ஒரே எண்ணம் என்னென்னா, அமுதம் வந்தால் அசுரர்களை எப்படி ஏமாத்துறது, இதுதான் அவங்களுக்கு ஞாபகம் முழுக்க. அமுதம் வந்துச்சுன்னா இவங்களை எப்படி ஏமாத்துறது அப்படி அதை யோசனை பண்ணியே கடையிறான். ஆனால் வந்தது என்ன வந்தது? நஞ்சு வந்தது. இப்போ நஞ்சு வந்ததுன்னா அதை டேக்கிள் பண்ணணுமா இல்லையா? நீ கடையிறேன்னு போனல, நீ தானே எல்லாத்துக்கும் கேப்டன் சொல்லிட்டு போய் டீமுக்கு கேப்டன் போய் நின்ன திருமால். இந்த கடைஞ்சி வந்தவுடனே நஞ்சு வந்தவுடனே நீ ஓடுறதுல முதல் ஆளாக இருந்தால் என்ன அர்த்தம்? எடுத்தவுடனே ஓட ஆரம்பிச்சுட்டார். எல்லாரும் ஓடுறாங்க. நஞ்சம் அஞ்சின்னாரு. நஞ்சம் அஞ்சி எல்லாரும் ஓடுறாங்களா? எங்க ஓடுறாங்களா? எங்க அப்பா எங்க அப்பா எந்தாய் எந்தாய்னு சிவபெருமானை நோக்கி ஓடுகிறார்களாம். சொல்றார், ஆவ எந்தாய் என்று அவிதாயிடு. அவிதா என்றால் அபயக்குரல், அவரை அபயக்குரல் கொடுக்கிறது. அந்த எரிபத்த நாயனாரில் கூட சிவதா சிவதாம்பாரு. அதுபோல இது அவிதா. அவிதானா ஒரு அபயக்குரல். அவிதா 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 என்று அபயக்குரல் கொடுத்து கொண்டே ஓடுகிறார்களாம். ஓடுகிற அவர்கள்லாம் யாருன்னாரு? சாபம் முன்னால் தக்கன் வேள்வி தகர் தின்று அடி உத வாங்கி வீரபதர் காலில் விழுந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சினவங்களும், பார்க்கடல் கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்து உண்டு கழிப்போம் என்று நீண்ட நாள் இருப்போம் என்று எடுத்தவர்களும், இந்த ரெண்டு பேரும் யாரு அப்படின்னாரு. ரொம்ப அழகா சொன்னார். நம்மவர் அப்படின்னாரு. யார சொன்னாரு? நம்மவர். நம்மவர் அவரே. இவனை போய் ஏண்டா வேண்டிக்கிட்டு இருக்கிறேங்கிறார். இவனை போய் நீ அதை கொடு இதை கொடு இவனை போய் வேண்டுறிய. இவன் எப்படி கலைபுரம் ஆகி போய் எப்படி காலில் உழுந்து கிடந்தான்னு தெரியுமா உனக்கு? ஒரு சந்தர்ப்பம் இல்லை, ரெண்டு சந்தர்ப்பம் நிறைய இருக்கு. நான் உனக்கு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு சொல்லுகிறேன். அப்படி நம்மவர் அவரே அப்படிங்கிறார். நம்மவர் அப்படின்னு சொல்லுகிற பொழுது சகலர் என்று சொல்லுகிறார். மும்மலம் உடையார்னு அர்த்தம். அது நம்மவர் அவரே. நம்மாளு அவங்க இல்லையா? இப்ப நமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்று சொன்னால் ஒரு நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார்னா அவர் அந்த துன்பம் இல்லாதவராக இருக்கணும். துன்பத்திலே இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ஆறுதல் சொல்லிக்க முடியும்? ஆறுதல் சொல்ல முடியாது. இவர் சொல்றாரு, இப்படிலாம் ஓடினவங்களை நம்ம இன்னும் பெரிய ஆளுங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்மவர் அவரேங்கிறார். நம்மவர் அவரே. அவரேங்கிறது யாரை குறிக்கிறது தெரியுமா? திருமால், பிரமன், இந்திரன், அக்னி, வாயு, யமன், வர்ணன், இவங்களெல்லாம் குறிக்குது. இவர்களெல்லாம் அவரே நம்மவர்.
நம்மவர். நம்மளாவது 4 திருமுறையை பாடி தப்பிச்சிருவோம், அவங்களுக்கு அந்த கதியும் கிடையாது. அவங்களுக்கு அது கூட கிடையாது. இங்கதான் வந்து பிரேயர் பண்ணி ஆகணும். ஆவை எந்தாய் என்று அவிதாயிடு நம்மவர் அவரே, மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி, மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி. இந்த திருமாலையும் பிரமனையும் கொண்டு போய் சிவபெருமானோடு ஒன்னா சேர்த்து, இது மூவர், இவங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லி வைக்கிறார்கள். மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி, எண்ணினா கருதி. அப்படித்தான் நார்த்தில், வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூவர் தான், பிரமன், விஷ்ணு, உருத்திரன், சிவபெருமான், அப்படி 3. தாண்டி ஒருத்தர் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த 3 பேரையும் தாண்டி ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த 3 பேரையும் தெரியாதவனை விட அவங்க எவ்வளோ தேவலாம் இல்லையா? இந்த 3 பேரையும் தெரியாதவன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு இவங்க எவ்வளோ தேவலாம். 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேர்த்துல சிவபெருமான் ஒருவர் அப்படின்னுட்டு அவங்க. அப்ப இந்த திருமால் பிரமன் என்று சொல்லக்கூடியவர்கள் 3 மலமும் உடையவர்கள் சகல். அவர்களுக்கு உருத்திரன் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு மேலே இருக்கிற அவருக்கு பிரளயாகலர், அவருக்கு 1 மலம் கம்மி. அவருக்கு மாயாமலம் கிடையாது. திருமாலுக்கு மாயாமலம் உண்டு, பிரமனுக்கும் உண்டு. இந்த மயக்கத்தினாலே அவர்கள் தம்மை முதன்மை பொருளாக கருதி கொள்வார்கள். மயக்கம் என்ன மயக்கம் அப்படின்னு கேட்டா, நமக்கு பல்வேறு விதமான மயக்கங்கள் இருக்கும். எவ்வளோ சொன்னாலும் நம்ம அதை நம்ப மாட்டோம். யார் சொன்னாலும் சில பேருக்கு என்ன மயக்கம் இருக்கும், நம்ம ரொம்ப அழகாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு மயக்கம் இருக்கும். அது எவ்வளோ தடவை மித்தவங்க எடுத்து சொன்னாலும் பொறாமையில் சொல்லுவாங்கிற அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, தன்னை வந்து நம்ம மேலே இருக்கிற பொறாமையினால அப்படி சொல்கிறாங்க, நம்ம அழகு இன்னும் ஒரு தனி அழகு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது ஒரு மயக்கம். அதுபோலவே தன்னை முதன்மையாக, தான் இல்லாமல் எதுவும் நடக்காது, தானே தான் எல்லாவற்றையும் செய்கிறவன் என்கிற முதன்மை மயக்கமும் உண்டு. அந்த முதன்மை மயக்கம் தான் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும். நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு, விண்ணுலகை ஆண்டு கொண்டு இருக்கிறவர்களாக விளங்குகிறார்கள். அந்த விண்ணுலகை ஆண்டு கொண்டு இருக்கிறவர்கள் அவர்களும் தங்களை தேவர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். எண்ணி விண்ணாண்டு, விண்ணிலே பல பதவிகள்ல அக்னி, வாயு, வருணன், ஏவன் என்ற பல்வேறு பதவிகளில் இருக்கிறார்கள். பல்வேறு பதவிகளில் இருக்கிற அவர்களும், விண்ணாண்டு கொண்டிருக்கிற அவர்களும் தம்மை முதன்மையாக கருதுகிறார்கள். தம்மை முதன்மையாக கருதுகிறார்கள். தமக்கு ஒரு முதன்மை பொருள் இருக்கிறது என்பதை கருதாமல் இருப்பதுதான் ஆணவ மலம். ஆணவங்கிறது என்னன்னா, தனக்கு ஒரு முதன்மை பொருள் இருக்கிறது என்று உணராமல் இருப்பது ஆணவம். இவர் எல்லாரும் தனக்கு முதன்மை பொருள் வேண்டியதில்லை, தானே முதன்மை பொருள் என்று கருதுகிறவர்கள்.
அது நம்ம பல புராணங்களில் பார்த்துருக்கோம். இந்த விண்ணில தான் அப்படி இருக்கிறார்கள்னா சாமி சொல்றாங்க, பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு. இந்த மண்ணிலையும் சில பேர் அப்படி திரியிறான்னாரு. மண்ணிலேயும் இந்த மண்ணுலகத்திலேயும் தன்னை முதன்மை பொருளாக கொண்டு திரிகின்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவர் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அதாவது என்ன என்று கேட்டால், ரொம்ப நுணுக்கமாக சாமி சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு வேதங்கள் இருக்கின்றன, ஆகமங்கள் இருக்கின்றன. வேதங்கள் சிவத்தை பொதுவாக குறிக்கிறது, வேதம் பல்வேறு கடவுளரையும் குறிக்கிறது. ஆனால் ஆகமும் சிவாகமும் சிவபெருமான் ஒருவனையே குறிக்கிறது. எனவே வேதத்தை ஏற்றுக்கொண்டு சிவாகமங்களின் வழியில சிவனையே முழுமுதற் பொருளாக நினைக்கிறவர்கள் உண்டு. சிவாகமங்களை ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் வேதங்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டு வேதத்திலே இருக்கக்கூடிய அந்த வேத செய்திகளை, அவர்களுக்கு பூர்வ மீமாஞ்சகர், உத்தர மீமாஞ்சகர் என்றெல்லாம் அவர்களுக்கு பெயர் உண்டு. இவர்கள் வேதங்களையும் தேவர்களையும் கற்பனை பாத்திரங்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் அப்படி சொல்லுவது வழக்கம். அதே போல உத்தர மீமாஞ்சகரும் அப்படிதான் சொல்வார்கள். ஆனால் ஒரு நல்ல ஒழுக்கத்திற்கும் அமைதிக்காகவும் அப்படி அந்த வேத ஒழுக்கமும் தேவர்களும் இருப்பதாக வைத்து கொள்ளலாம். அது பிறகு அந்த ஞானம் வந்த பிறகு அதனை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றெல்லாம் அது பேசுகிறது. எனவே அந்த பூர்வ மீமாஞ்சகர், உத்தர மீமாஞ்சகர் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் யார் என்று கேட்டால், இந்த மண்ணுலகில வேதங்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அந்த சிவாகமங்களை புறக்கணிக்கின்றவர்கள். அப்படி வேதங்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டவர்கள் வேதத்தை ஓதுகின்ற படியினாலே தாமே தேவர் என்று சொல்லி திரிகிறார்கள். அவர்கள்தான் இந்த மீமாஞ்சகர். எனவே அவர்களை சொல்லுகிறார், தேவர் என்றே இருமாந்து என்று குறிப்பிடுகின்றார். தாமே முதன்மை பொருள், தமக்கே முதன்மை இருக்கிறது என்று அந்த முதன்மைத்தனம் தனக்கு உண்டு என்று சொல்லுகிற அந்த தன்மை இருக்கிறதே, அந்த தன்மை கொண்டு தம்மையே தேவர் என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அப்ப அந்த மாதிரியாக சொல்லிக் கொள்ளுகிற அவர்களும் வான உலகத்திலே பதவியிலே இருக்கக்கூடிய தேவர்களும் இவர்கள் எல்லோரும் சிவபெருமானை அறியாத பாவத்தை செய்தவர்களாக இருக்கிறார்கள். என்ன பாவம் திரி தவறே. அப்ப ஒரு செய்தி என்ன தெரிகிறதுன்னா, இருக்கிற பாவங்களையே கொடிய பாவம் எதுன்னு கேட்டா, சிவனுக்கு மேல ஒரு கடவுள் உண்டு என்று எண்ணுவதுதான். இருக்கிற பாவங்கள்லேயே கொடிய பாவம் சிவனுக்கு மேல ஒரு கடவுள் உண்டு என்று சொல்லுவதும், சிவனுக்கு ஒப்பாக ஒரு கடவுளை பேசுவதும் பெரும்பாவம். அதனால திருமாலுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒப்பாக சிவபெருமானை பேசுதல் கூடாது. நாற்றானத்து ஒருவனை நல்லாற்று நம்பியை வெள்ளாற்று விதியை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார். எனவே நாம அந்த தவறை செய்யக்கூடாது என்று அழுத்தந்திருத்தமாக நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சிவனை வழிபடுகிற பொழுது நாம் மற்றவர்களை பார்த்து அவர்கள் ஒரு கடவுளை வழிபடுகிறார்கள், நான் சிவனை வழிபடுகிறேன், இந்த இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடாது. இந்த இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடாது என்று சொன்னார். பதி என்று சொல்லக்கூடியது சிவம் மட்டும்தான், மித்ததெல்லாம் உயிர் கடவுள், அதெல்லாம் உயிரானது, அது பதி அல்ல. பதி என்பது முழுமுதற் தன்மையுடைய 8 குணங்களுடைய ஒரு பொருள் தான் இருக்க முடியும். அது சிவம் ஒன்றுதான். அப்படிப்பட்ட சிவத்தை நான் உணர்ந்து அந்த பெருமானிடம் பக்தி செலுத்தி வந்தேன், அவரையே நான் இணைந்து வந்தேன் என்று சொல்லிவிட்டு
அந்த செய்தியை இடையிலே தருகிறார். எக்காலத்திலும் எக்காரணம் கொண்டும் நீங்கள் சிவனுக்கு ஒப்பாகவோ சிவனுக்கு மேலாகவோ ஒரு கடவுள் உண்டு என்று எண்ணியும் விடாதீர்கள் அப்படி என்று கூறுகின்றார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. ஒக்கும் தெய்வம் தான் பேசுறார். ஒப்புமையாவே சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா மேலே எப்படி இருக்க முடியும்? ஆகையினால அது ஒன்று, அதை தெளிவாக சொல்லுகிறார். இங்கே சிவாகமங்களின் அடிப்படையிலே சிவபெருமானை முழுமுதற் பொருளாக ஏற்றுக்கொண்டு சிவபெருமானே தெய்வங்களுக்கு தெய்வமாக வழங்குகிறவன். எல்லாரும் உயிர் இனங்கள் தான். அந்த உயிர்களும் தமக்கு துன்பம் பெறுகிற பொழுது இந்த சிவபெருமானைத்தான் தஞ்சமடைகின்றன. எல்லா தேவர்களும் எல்லா உயிர்களும் துன்பம் அடைகிற பொழுது சிவபெருமானை தஞ்சமடைகின்றது. எங்காவது ஒரு இடத்திலே ஒரு செய்தி ஒரு புராணத்திலே சிவபெருமானுக்கு ஆபத்து வந்து யாரையாவது தஞ்சமடைந்தார் என்று எங்கேயாவது இருக்குமா? அதை காட்ட முடியுமா என்று கேட்கிறார் மணிவாசக பெருமான். காட்ட முடியுமா? கற்பனையாக கூட எழுதி வைக்கல பாருங்க, எழுதி வைக்கல, முடியல. அது மாதிரி கிடையாது. அமிர்தம் கிடைய போகிறார்கள் அத்தனை பேரும். ருத்ரன் போகவே இல்லை. ருத்ரன் போகல, திருமால் போனார், பிரம்மன் எல்லாரும். புராணம் இருக்குல்ல, நம்ம ஒன்றும் எழுதலை புதுசா, எல்லாரும் போனாங்க. ஏன் ருத்ரன் போகல? என்ன, ருத்ரனுக்கு எது அமுதம்னு தெரியும். மேலே இருக்கக்கூடிய பரசிவம் தான் அமுதம்னு தெரியும். இந்த அமுதத்தை தூக்கி போய்கொண்டிருக்கிற பொழுது இங்கே இது அமுதம் என்று எண்ணி அவர்கள் மாயையில் அகப்பட்டவர்கள் போல இவர்கள் மாயையில் அகப்பட மாட்டார். இங்கே மாயாவரம் கிடையாது. ஆகையினால் அதை சொல்லுகிறார். சாப முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சம் மஞ்சி ஆவையந்தாய் என்று அவிதாயிடு நம்மவர் அவரே. அவரே அவரா? நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன். ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன், அவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. யார்? அவரா? யாருன்னு கேட்டதுக்கப்புறம் யார் அவரான்னா நம்ம என்ன சொல்கிறோம்? ஏயா போய் போய் உனக்கு அப்படித்தானே அர்த்தம். அது மாதிரி சொல்கிறார். அவரே, அவர் தான். அந்த மாதிரியான வீரச் செயல்களை புரிந்த திருமாலும் பிரமனும் தான். அதுவா செயலை புரிந்த பெருமாளும் தான் மூவர் என்று எம்பிரானோடு நாங்களும் இந்த லிஸ்டில் இருக்கிறோம். நானும் ரவுடி தான். இப்போ டக்குனு பிடிச்சிருச்சு பாருங்க. அவரே மூவர், நாங்களும் தெய்வம் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா? ஏயா நீ போயிட்டு வந்தது தான் பேப்பர்லாம் வந்துருச்சு, நெட்டில் எல்லாம் போட்டாங்க, அப்புறம் நீயே சொல்லி அப்படி எவ்வளோ கிண்டலாக பேசுகிற பாருங்க. சாமி எவ்வளோ வலிமை பார்த்தீங்களா? மணிவாசகர் அவ்வளோ வலிமை. இவன் ஒருவனை தவிர வேற எவனும் கடவுள்னு பேரை சொல்லிட்டு இருக்க. ஆமாம், ஒருத்தன் தான் கடவுள். பார்த்தீங்கன்னா எல்லா லட்சணமும் இருக்குது. நீ சொல்கிற லட்சணமும் இருக்குது, நாங்கள் சொல்கிற லட்சணமும் இருக்குது. அப்படி அந்த பரம்பொருளினுடைய முழுமுதற் தன்மையை அந்த ஒரு பாட்டில் சொல்லுகிறார். அதுதான் வந்தது. சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சம் மஞ்சி ஆவையந்தாய் என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி. சரி, அப்படி நினைக்கிறாங்களே, அந்த உருத்திரன் யாரு? அவன் குணிருத்திரன். மேல இருக்கிற ருத்ரன் அவர் மகாருத்ரன். இந்த குணிருத்ரன் வேறு மகாருத்ரன் வேறுன்னு கூட தெரிஞ்சிக்காம, குணிருத்ரன் கீழே இருக்கக்கூடிய அந்த பிரயாகலர், மகாருத்ரன் மேலே இருக்கிற சிவபெருமான். அந்த மகாருத்ரன் கூட தெரிந்து கொள்ளாம அவனை போய் இந்த மகாருத்ரன் வேற குணிருத்ரன் வேற இல்லைங்களா? உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னா டக்குன்னு புரியும்.
தட்சிணாமூர்த்தி வேற, நவகிரகத்தில் இருக்க குரு வேற. புரியுதா உங்களுக்கு? இப்போ நவகிரகத்தில் இருக்க குருன்னு நினச்சிட்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு பண்ணோம்னா அது எப்படி இருக்கும்? அதுபோல தான் இந்த குணிருத்ரன்னு சிவபெருமான அவர் வேறு அவர். ஆனால் இவரே கீழே இறங்கி வரமாட்டார். குணிருத்ரனே அந்த அந்த நிலையில் சிவாம்சம் அவருக்கு நிரம்ப உண்டு. ஏன்னா அனந்த தேவருடைய அத்தனை லட்சணங்களையும் அவர் பொருந்தி இருப்பார். அவர் ருத்ரன், குணிருத்ரன். அதை சொல்லுகிறார். தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் தலையில் அடிச்சுக்கிறார். தலையில் அடிச்சு என்ன பாவம் இப்படி திரிகிறார்களே அப்படியே தலையில் அடிச்சுக்கிறார் சாமி. என்ன பாவம், என்ன பாவம், இருமாந்து என்ன பாவம் திரிதவரே. ரெண்டு அர்த்தம். திரித்தவரே அப்படின்னு சொன்னா திரிகின்றவர்களே, திரிகின்றவரே அப்படின்னு அர்த்தம். திரிதவர் என்றால் திரிகின்றவர்கள் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் திரிதவர்னா திரிஞ்சு போன தவத்தை உடையவர்களே, மாறிய தவத்தை உடையவர்களே, கெட்டுப்போன தவத்தை உடையவர்களே என்று சொல்லுகிறார். அது செய்கிற தவமெல்லாம் வேஸ்டா. ஆகவே திரி தவறே என்ன பாவம் திரித்தவரே தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் நின் திருவடிக்கு ஆம்பவமே அருளு கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரன்னே. ஒரு விண்ணப்பமும் வைக்கிறார் இதுல சாமி. தவமே புரிந்திலன் தன் மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன். தவம் என்று சொல்லுவது ஒன்றுபட்டு நிற்கிற யோகத்தை சொல்லுகிறார். அடுத்தது கிரியை வருவதனால தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் என்று சொல்லுகிறார். கிரியை மலர்களை எடுத்து பூசி செய்வது, வழிபாடு செய்வது. ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்றார் அப்பர் சுவாமிகள். இந்த ஒன்றி இருந்து நினைத்தல் தான் தவம் புரிதல் என்று சொல்லுவது. யோகம் என்பது பெருமானை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருப்பது. அந்த நினைவு அது யோகமாக மாறும். அப்படி ஒன்றி இருந்து எண்ணுகிற அந்த தவம் தவமே புரிந்திலன். சரி, இந்த தவம் வருவதற்கு என்ன செய்யணும்? தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன். வித்தவுட் பிரேக், எந்த காரணத்திற்காகவும் இடையீடு முட்டாது. முட்டாதுன்னா வித்தவுட் பிரேக், இடையீடு இல்லாமல். இடையீடு இல்லாமல் நான் உனக்கு தன்மலர் இட்டு இறைஞ்சேன். நல்ல தன் மலர்னா குளிர்ந்த மலர்கள். இந்த குளிர்ந்த மலர்களை கொண்டு உனக்கு நான் வழிபாடு செய்யவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், என்னுடைய பதவி அந்த மாதிரி, நான் அந்த மாதிரி இருந்துட்டேன். நான் என்னுடைய பதவியில் இருந்த காரணத்திற்காக திடீர்னு இப்போ அரசர் அழைக்கிறார். காலையில் அவசரமாக மந்திரியாரை பார்க்கணுங்கிறார் அரசர். இல்லை, நான் இன்னும் குளிக்கவே இல்லை, இன்னும் பூஜை பண்ணலை அப்படின்னு சொன்னால் சரியாக வருமா? போய்த்தான் ஆகணும். அங்கே போகணுன்னா அரசர் என்ன பணி கொடுப்பாரோ, என்ன செய்வாரோ தெரில. இப்படி இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிற பொழுது இதை சரியாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். அதைத்தான் சொல்லுகிறார், தவமே புரிந்திலன். எப்பொழுதும் உன்னுடைய நினைவாக இருந்திருக்கணும். நல்ல குளிர்ந்த மலர்களை எடுத்து உனக்கு
இறைஞ்சிலேன், முட்டாது இறைஞ்சிலேன். அவளை பண்ணியிருக்கேன், ஆனால் நடுவில் நிறையா தடவை விடுபட்டு போயிருக்கு இறைஞ்சிலேன். அப்போ பெருமானே, உன்னை வணங்குவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காமல் நான் மிகுந்த இல்லையா. அந்த இப்போ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரமுள்ள திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருந்த பொழுது எங்கேயோ பண்டிதர்கள்லாம் பேசுகிற சொற்பொழிவுக்கு கூப்பிட்டாங்க. சன்னிதானத்துக்கிட்ட போய் உத்தரவு கேட்டார், சன்னிதானம் போயிட்டு வாங்க. நம்ம வண்டியே எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்போல்லாம் கார் கிடையாது. காருங்கிறது சன்னிதானத்துக்கு வண்டி இருக்கும், மாட்டு வண்டி. நம்ம வண்டியில் போயிட்டு வாங்க அப்படின்னு. இல்லை, அவங்களே வண்டி அனுப்புகிறேன்னாங்க. சரி, வண்டி எடுத்துகிட்டு போனார். திரும்பி வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. எப்போ வருவீங்கன்னா சாயந்தரம் ஒரு 7:30 8 மணிக்கு திரும்பி வந்தார். 7:30 மணிக்கு அவர் வண்டி இறக்கி விட்டு வண்டி போயிடுச்சு. இவர் நேராக தங்கின இடத்துக்கு போனார். அந்த தம்பரான் சாமி 2 பேரும் வந்து ஆதீனம் அவங்களை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. வந்துட்டாரா வந்துட்டாரா வந்துட்டாரான்னு கேட்டுச்சு. வந்த உடனே உங்களை கூப்பிட்டு வர சொல்லிச்சு. இப்போ இவர் என்ன பண்ண முடியும்? இவர் வந்தவுடனே ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓய்வெடுக்கலான்னு நினச்சாரு. சன்னிதானம் கூப்பிடுது. சன்னிதானம் கொடுக்கும்பொழுது இப்போ எதையா மறுக்க முடியுமா? உடனே போய்த்தான் ஆகணும். அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அதே மாதிரி தான் அரசனாக இருக்கிறவன் அழைக்கிற பொழுது மந்திரியாக இருக்கிறவர் சொல்ல முடியாது. இப்போ வாங்கன்னு சொன்னால் உடனே போயிட வேண்டியது தான், வேறு வழி இல்லை. எடுத்தது எடுத்தபடி இட்டது இட்டபடி அப்படியே விட்டு ஓடணும். அப்படி தான் அது முறைமை. அப்படி போகும்போது பூஜை பண்ணாமல் இருந்து காலம் எத்தனையோ பூசைக்கு இடையூறு வந்து பூஜை பண்ண போகிற நேரத்தில் சொல்லி கடைசியில் பூஜையை நிறுத்திட்டு போக வேண்டிய காலம் எத்தனையோ. இப்படிலாம் பண்ணினேன் ஏன் அப்படின்னு கேட்டால் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். எனக்கு தவம் இல்லாமல் ஒரு பிறப்பு வந்திருக்குது. அவமே பிறந்த அறிவினையேன். எனக்கு தவம் இருந்திருந்தா அப்படி ஒரு பிறப்பு எனக்கு உன்னை வணங்குவதற்கும் உன்னை நினைப்பதற்கும் உன்னை போற்றுவதற்கும் உன்னை போற்றி புகழ்வதற்கும் உன் புகழ்பாடும் இடத்திலே இருப்பதற்கும் அதையே செவிகளிலே கேட்டுக்கொண்டிருப்பதற்கும் எனக்கு ஒரு பிறப்பு வந்திருக்கணும். ஆனால் வினைகளை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு பிறப்பு வந்ததுனால எவ்வப்பொழுதெல்லாம் நான் அழைக்கப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய வினைகள் அனுபவிக்கப்படுகின்றன. நான் பூஜை பண்ணலான்னு போகும்போது என்ன ஒருத்தர் அழைக்கிறாருன்னு வச்சுக்குவோம், கூப்பிடுறாங்க, ஏதோ ஒரு வேலை வருதுன்னு சொன்னால், இப்போ பூஜை பண்ண போகிறது வந்து தவம், அழைக்கிறது தீவினை. இப்போ எதுக்கு நம்ம போகணும் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் போகணும், வர வழியில். கூப்பிட்டு என்ன நல்ல செய்தியாக சொல்ல போகிறாங்க அது இல்லை, நிச்சயமாக நமக்கு தெரியும். அப்போ அது என்ன கேட்டீங்க, இது அறிவினையேன், இது அப்படி போயிடும். இந்த பக்கம் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு கிளிக்கு தான் வந்தது, குடும்பத்தவன் ஒரு கிளிக்கு தான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த பக்கம் திரும்பலையே அவர், இந்த பக்கம் திரும்பவே இல்லை அவர். எவ்வளவு அந்த 16 வயசு வரைக்கும் அந்த இதில் எப்படி வாழ்ந்திருப்பார், வீடு ஒரு கூட்டத்தில் எப்படி ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லாம் எப்படி இருந்திருக்கும் அவருக்கு இல்லையா, எப்படி இருந்திருக்கும் அவர். அது ராஜா விட்டு கண்டுக்குட்டி எப்படி இருந்திருப்பார், எல்லாத்தையும் விட்டார் கம்ப்ளீட்டாக. ஆக்சுவலாக அது அந்த பருவத்தில் அந்த இது. அதனால் அறிவினையேன்கிறார். அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள் ஆம் சிவமே பெரும். எது சிவம்ங்கிறார் பாருங்க, உனக்கு அன்பனாவது தான் சிவம். சிவபெருமானுக்கு அன்பரானவர் சிவம். அதனால தான்
அன்பே சிவம் என்று சொல்வதற்கு காரணம், சிவபெருமான் அன்புடையவர்கள் எல்லாரும் சிவம். அன்பு வந்துட்டா போதும், சிவத்தின் மேல் அன்பு வந்துட்டா போதும், அவர்கள் எல்லாம் சிவமே ஆவார். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். சிவமே பெரும், அன்பருளாம் சிவமே பெரும். எப்படியாவது கூட்டு போயிடுவாங்க அடியார் திருக்கூட்டம். அடியார் திருக்கூட்டத்தில் போய் எப்படியாவது நம்ம, அதுதான் முதல்ல நம்ம பார்க்கணும். சோலோவா ஃபைட் பண்றதை விட அடியார் திருக்கூட்டத்தோடு நாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வலிமை ஜாஸ்தி. அது உங்களுக்கு நமக்கு எப்போவுமே அந்த வலிமை சேரும், உண்மையிலே சேரும். நீங்கள் தனியாக ஒரு செயலில் ஈடுபடுவதை காட்டிலும் திருக்கூட்டத்தோடு சேர்ந்து அந்த செயலில் ஈடுபடுகிற பொழுது அந்த செயலுக்கு ஒரு தனி சிறப்பும் தனி வலிமையும் உண்டாகும். அதுக்கு ஒரு தனி சிறப்பும் தனி வலிமையும் உண்டாகும். ஆகையினாலே தான் நமக்கு திரும்ப திரும்ப நம்மை வலியுறுத்துகிறது நம்முடைய திருக்கூட்டத்தில் நாம் இருக்கணும் அப்படிங்கிறது. நமக்கு எப்போ நமக்கு எப்போ ஒரே மாதிரி சிந்தை இருக்காது. சிந்தை சிவபெருமான் மேலே ஒரு சமயம் ரொம்ப பீக்கில் அன்பு இருக்கும், சில கீழே இறங்கும், திரும்ப பீக் போகும், அப்புறம் சிலமை கீழேயே நின்றுட்டுருக்கோம், அப்புறம் திரும்ப திடீர்னு அன்பு. இப்படி தான் மேலேயும் கீழேயுமா நம்ம அன்பு சைனசாய்டெல்லாம் இருக்கும். இப்படி மேலே போகிறது கீழே வருது, மேலே போகிறது. அந்த மாதிரி இல்லாமல் அடியார்களோடு சேர்ந்து இருக்கிற பொழுது நம்முடைய அன்பு ஒரே சீராக இருக்கும். அந்த அன்பு அடியார்களோடு இருக்கிற பொழுது அவருடைய இந்த அடியாரை பார்க்கிற பொழுது, ஐயோ இந்த அடியார் போல நம்முடைய அன்பு இல்லையே, இந்த அடியாரும் அடியார் என்று சொல்லிக் கொள்கிற பொழுது நாமும் அடியார் என்று சொல்லுகிறோம், இந்த அன்புக்கு ஈடு என்ன ஆகும் என்றெல்லாம் எண்ணுகிறோம் இல்லையோ. அடியாரை பார்த்து அப்படித்தானே சுந்தரமூர்த்தி சாமிகள் நினைச்சார். உட்கார்ந்துருக்க அடியார்களையெல்லாம் பார்த்து நடுங்கிட்டார். தேவாசிரிய மண்டபத்தில் இருக்க அடியார்களை பார்த்து உண்மையிலே நடுங்கிட்டார். அவருடைய உண்மை தெரிஞ்சதுனால தானே சிவபெருமான் அவருக்கு சப்போர்ட் பண்ணார் இல்லையா. அவர் பார்த்து இந்த அடியார்கள் எல்லாம் அடியார்கள், பழ அடியார்கள், இந்த அடியாருக்கு அடியாராகும் நாள் என்னாலோன்னு நினைச்சார். இவங்களுக்கு அடியாராகணும் நான் என்று கருதினார். அடியாருக்கு தொண்டு செய்கிறதுங்கிறது ரொம்ப சிவபெருமானுக்கு ஆட்சி செய்வது ரொம்ப சுலபம். அடியாருக்கு ஆட்சி செய்கின்றவர்கள் நாளடைவில் சிவபெருமானை தனக்கு ஆளாக கொள்ளுவானாம், தனக்கு ஆளாக கொள்ளுவான். அதாவது திருமறைக்காட்டில் கேடிலியப்ப பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். திருமறைக்காட்டில் அங்கே இருந்தவர் அவ்வளவு பக்தியோட இந்த திருக்கோயில் பணிகள் செய்கிறார். கோயில் கணக்கு வழக்கு, கோயில் சமாச்சாரம், இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறார். அந்த விழாக்கள் நடக்கிறது, அந்த சிறப்பு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறார். திருச்சியிலேருந்து முத்து வீரப்ப நாயக்கர் இருக்கிறவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கார். அவர் வேதாரண்யம் திருமறைக்காடு போய் சாமி கும்பிடணும்னு நினச்சிட்டு போகிறார். அவர் போனவுடனே அவர் அந்த திருக்கோயில் இருக்கிறவங்க இந்த கணக்கஸ்த கூப்பிட்டு, கணக்காயரை கூப்பிட்டு, நீங்கள் பார்த்துங்க அங்கே ராஜா வராரு அப்படின்னு. ராஜாவை கூட்டிகிட்டு போய் அவரை தரிசனம் பண்ண வச்சு அவருக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் பண்ணி கொடுத்து, எது என்னென்ன விவரங்களை எடுத்து சொல்லி, விழாக்கள் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி எல்லாத்தையும் சிறப்பாக பார்த்தார். கோயில் நிர்வாகம் ரொம்ப சிறப்பாக இருக்க அப்படின்னு ராஜா கேட்குறார். எல்லாம் இவர் தான் கேடிலியப்ப பிள்ளை தான் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவர் ஐயா அப்படின்னார். ராஜா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வர சொன்னார். என்னுடைய அரசாங்கத்தில் இந்த மாதிரி ஒழுங்குமுறை இல்லை, அது கொஞ்சம் வரணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அங்கே வந்துருங்களேன் என்று அவரை அங்கே வேலைக்கே சேர்த்துக்கிட்டார். எவ்வளோ பெரிய இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து அங்கே போயிட்டார். அதுபோல் அடியாருக்கு தொண்டு செஞ்சிட்டு இருக்கிறவங்கள பார்த்தா சிவபெருமான் பேசாமல் நீ என் கூட வந்துடுற, நீ அங்கே
பெரிய புராணம்லாம் பாருங்களேன், அப்படி தான் இருக்கும். பெரிய புராணம்லாம் தொண்டு செய்கிற பார்த்தேன், இனிமேல் நீ இங்கே இருக்க வேண்டாம் வா என் கூட என்று அழைத்து போய்விடுவார். அங்கே தான் சிவலோகத்தில் கூட்டி இப்படியே இருக்கிறவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போனால் இங்கே யார் தான் இருக்கிறது? எல்லாத்தையும் நல்ல ஆளாக பார்த்து கூட்டிகிட்டு போயிடுறாரு சாமி. இங்கே அங்கே வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டார். பெரிய புராணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் சிவபெருமானுக்கு ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சிவனடியாருக்கு ஆட்சி செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு ஆட்சி செய்தால் சிவபெருமான் வந்து கூட்டுக்குவார், எனக்கு நீ கொஞ்சம் செய்ய எனக்கு அப்படின்னு கேட்பார். ஆமாம், தவமே புரிந்திலன் தன்மலர்கிட்டு முட்டாதீரஞ்சேன். நான் வந்து டிக்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து டெப்டேஷனில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு வந்திருந்தார். டெப்டேஷனில் அவர் மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தார். அப்படி இப்போ அவர் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கிற பொழுது நானும் ஹெட் ஆஃபீஸில் இருந்தேன். அப்போ அங்கே இப்போ சில பணிகள்லாம் செய்கிற பொழுது, அரசு திட்டங்கள் அது இது எல்லாம் செய்கிற பொழுது அதுலேயும் ஒருத்தர் அதில் ஒரு முக்கிய ஆளாக போடுவாங்க. என்ன போட்டு செஞ்சிட்டு அவருக்கு உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவருக்கு சிவகுமார் ரொம்ப ஷூடாக நல்லா அருமையாக செய்யுங்க, இங்கே இருந்து நீங்கள் செய்கிறத விட நான் போயிடுவேன் இன்னும் ஒரு வருஷத்தில், என் கூட வந்துருங்களேன், நாங்கள் உங்களுக்கு அங்கே ஒரு பெஸ்ட்டாக ஏதாவது போட்டு கொடுக்குறேன், நான் அங்கே இன்னும் உங்கள் திறமையை காட்டுறதுக்கு வழி இருக்கும். நான் இல்லை சார் இங்கே இருந்துடுறேன், நான் இது அங்கெல்லாம் வரல சார், நான் என் மறுப்பை தெரிவிச்சிட்டேன். அவர் கூப்பிட்டார். மாதிரி நல்ல வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் உடனே அவங்க தங்களுடைய அந்த இதுக்கு அழைப்பாங்க, வாங்க அங்கே போய் இருக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. அது நமக்கு சௌரியமாக இருக்கும்னா போகலாம், இல்லாட்டி இல்லையா, அதுபோல் அப்படி தான். பெரிய இந்த சினிமா நடிகர்கள்லாம் படத்தில் நடிக்கும் பொழுது இந்த அசோசியேட் டைரக்டராக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறத, அவங்க ஸ்டூடாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள பிஏவாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க செய்கிற அந்த பணியை பார்த்துட்டு நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்கள அழைச்சின்னு போங்க. அது மாதிரி சிவபெருமானை பற்றி கவலையப்படாதீங்க, சிவனடியாரை பற்றி கவலைப்படுங்க. சிவனடியாரை கவலைப்பட்டு சிவனடியாருக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சாமி பார்த்துக்கிட்டே இருப்பார். நல்லா செய்கிறப்பா, இவனை தூக்கம் போல நீங்கள் வந்து அப்படின்னு நான் சொல்ல, திருமூலரே சொல்லுகிறார். தவமே புரிந்திலன் தன்மலர்கிட்டு முட்டாது இறஞ்சேன் அவமே பிறந்த அருவணி அருவினையேன் உனக்கு அன்பருளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன். உனக்கு அன்பருளாம் சிவனடியாராக இருப்பதுதான் திரு செல்வம். அது சிவச்செல்வம்னார். சிவமே எனும் திருனார். சிவமே பெரும் திரு. அந்த திருவில என்ன கிடைக்கும்? சிவம் கிடைக்குமா? சிவமே பெரும் திரு. அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கிறது. அவ்வளவு சொல்லுகிறார். உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன். சாமி ஒன்னே ஒன்று சொல்றேன். எல்லாரும் சொல்லியிருக்காங்க, சாமின்னு சொல்றார். சாமி ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் வந்து இந்த பிறப்பில் தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர அவ்வளோ தூரம் உனக்கு நான் ஃபெய்த்ஃபுல்லாக சின்சியராக ட்ரூத்ஃபுல்லாக இல்லை நிஜமாவே. அது என்னவோ அப்படி ஆயிப்போச்சு என்னுடைய வினை வாழ்க்கையா என்ன. நீங்கள் முழுமுதற் பொருள்னு எனக்கு தெரிஞ்சும் கூட என்ன முழுமையாக உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒப்புவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அது காரணம் என்னன்னு கேட்டால் என்னுடைய வினைகள், என்னுடைய வாழ்க்கை முறை அப்படி.
சாமி உங்கள்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னு கேட்டால், இன்னும் ஒரே ஒரு பிறவி, அந்த பிறவியில் உங்களை தவிர்த்து வேறு எதையும் நினைக்காம வேறு எதையும் செயல்படுத்தாமல் உங்களுக்காகவே வாழ்கிற ஒரு பிறப்பை தயவு செய்து தருவீர்களா என்று கேட்கிறார். பவமே அருள் கண்டாய். பவம்னா பிறப்பு, பவமே இல்லையா? குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அதனால இங்க சொல்லுகிறார், எனக்கு ஒரு பிறப்பு கொடுத்துரு, நான் உனக்கு முழுமையா இல்லைன்றது சொல்றாரு பாருங்க. ஆனா அவர் முழுமையா இருந்துருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்லுகிறார், நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, மற்றவங்களெல்லாம் கூட்டிட்டு போன, முழுமையா இருந்தவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டேன், கொஞ்சம் அறகுறையா இருந்தவங்களாம் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த அறகுறை கூட இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா நான் இப்பத்தானே எல்லாமே உண்மையா உன்னை நினைச்சிட்டு இருக்கேன், அப்ப நினைக்கலையே, தவமே புரிந்திலன். தன்மலர் கிட்டு முட்டாது இறஞ்சேன் அவமே பிறந்த அருவினை ஏன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் நின் திருவடிக்கு ஆம்பவமே அருளுகண்டாய் அடியேற்கு அருளுகண்டாய் அடியேற்கு பவமே அருளுகண்டாய் அடியேற்கு திருவடிக்கு ஆம பவமே. திருவடிக்கு ஆம் பவமே, உன்னுடைய திருவடியை மறவாமல் நினைப்பதும் போற்றுவதும் எண்ணுவதும் இப்படித்தான் இருக்கணும். இந்த வாழ்க்கை முழுக்க அப்படி இருக்கணும். இப்படியெல்லாம் எனக்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. ராஜாவுக்கு பதில் சொல்லு, சேனாதிபதிக்கு பதில் சொல்லு, இவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லு, அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லு, அதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது. எந்த கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது. எப்போ உன்னை நினைக்கணும், எப்போ உன்னை பேசணும், எப்போ உனக்கு தொண்டு செய்யணும், எப்போ உன்னுடைய அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கணும், எப்போ அடியார் கூட்டத்துக்கு தொண்டு செய்யணும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிறப்பு, ஆகா எண்ணி பார்த்தாலே ஆனந்தமாக இருக்கு. அப்படி ஒரு பிறப்பு கொடுக்கறதா இருந்தால் இன்னொரு தடவை பிறக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். பவமே அருள் கண்டாய் அடியேற்கு அருள் கண்டாய். அடியவனுக்கு பெருமானே தேவரீர் அருள் செய்ய வேண்டும். எம் பரம்பரனே, எம் பரம்பரனே என்றார். பரன் என்று சொல்லவில்லை, பரம்பரன், எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமாக விளங்கக்கூடியவரே. பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கறந்து நில்லா கல்வனே. நிந்தன் வார்கடற்கு அன்பு எனக்கும் நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. பறந்து பல்லாய் மலர்கிட்டு பல்மலர் ஆய் மலர். பல்மலர்னா பல மலர்கள், ஆய் மலர்னா ஆய்ந்தெடுத்த மலர்கள். சிவபெருமானுக்கு மலரை தருகின்ற பொழுது we have to be very careful and choosy. கண்டாம்னா கண்ட மலர் எடுத்து டக்குன்னு போட்டக்கூடாதான் சொல்றார். ஆய் மலர் ஆய்ந்தெடுத்து பெருமானுக்கு இது புது பூவா, இது வாடுனது இல்லாததா, குறை இல்லாததா, நல்ல மலரா என்று ஆய்ந்து மலரை எடுத்து போடணும். ஆய் மலர் என்றார். ஆய்தல். பல் மலர் ஆய் மலர் பல்லாய் மலர் இட்டு பறந்து. பறந்து என்று சொன்னால் அதனை விரிவாக அந்த மலர்களை போடுவதில் எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ அஷ்டபுஷ்பம் சாத்திரம் அப்படின்னு சொன்னால் 8 புஷ்பம் இருக்கணும் இல்லை, 4 தான் இருக்குன்னு என்ன பண்ணுறது? ஒவ்வொரு மலரையும் 2 பிச்சு பிச்சு போடுறது. பறந்துன்னாரு 8 பூ வச்சுக்கோ, 8 பூ வச்சுக்கோ. பறந்து. பறந்து என்றால் குறைவு இல்லாமல், சிறப்பாக, குறைவில்லாமல்
பல் ஆய் மலர் இட்டு முட்டாது அடியே இறைஞ்சி. முட்டாது என்று இப்பவும் சொல்லுகிறார். முட்டாது என்று சொன்னால் இடையீடு இல்லாமல், தடையில்லாமல், முட்டாது அடியே இறைஞ்சி. இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம். அன்பர் உள்ள என்ன நினைக்குமா? சிவபெருமான்ட்ட வேணா என்ன கிடைக்காது? என்ன கிடைக்காது? எதை வேணாலும் கேட்டு பெறலாம் அவன்கிட்ட. ஆனா நமக்கு ஏன் சிறப்பானது கேட்டு பெறக்கூடாது அப்படின்னு யோசிக்கணும். அவ்வளவுதான். இறந்த எல்லாம் பெறலாம். பெருமானிடம் போய் இல்லையா அப்படி கேட்கிற பொழுது இறந்த எல்லாம் பெறலாம். ரொம்ப ஃபேமஸாக ஒரு பாட்டு சொல்லுவாங்க, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அதை விட பெரிய கேப்ஷனா சொல்றாரு நமது மணிவாசகர், இறந்த எல்லாம் தருவான். நீ இறந்து கேட்டால், நீ தர வேண்டும் என்று இறந்து கேட்டால் எல்லாம் தருவான். இது தரமாட்டேன் அது தரமாட்டேன்னு சொல்ல மாட்டான். இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் என்று எண்ணுகிற அந்த அன்பர்கள் உள்ளத்திலே கறந்து நில்லா கல்வனே. அவர் உள்ளத்திலே மறைந்து நிற்க மாட்டான் சிவபெருமான், வெளிப்பட்டு நிற்பானாம். அவர்கள் எல்லாவற்றையும் சிவபெருமானிடம் பெறக்கூடிய வாய்ப்பு எங்கள் தலைவரிடம் இருக்கிறது. எங்கள் தலைவரிடம் இல்லாத பொருளே எங்கும் இல்லை. எல்லாவற்றையும் வழங்கக்கூடிய தனித்தலைவனாக எங்கள் சிவபெருமான் வழங்குகிறார் என்று சொல்லுகிற பொழுது அந்த அடியார்கள் உள்ளத்திலே மறைந்து நிற்க மாட்டானாம், வெளிப்பட்டு நிற்பான். ஆனால் ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் மொழியான். இங்கே கறந்து நில்லா கல்வன், கறந்து நில்லா கல்வன், வெளிப்பட்டு நிற்கிற திருடன். மறைஞ்சிருக்காருந்தானே திருடன் பேரு. மறைஞ்சிருந்தா கல்வன்னு சொல்லலாம். இவர்தான் வெளியில நிற்கிறாரு அப்படின்னு கேட்டா இது ஒரு மாதிரியான கல்வன். இந்த கல்வன் இவன் எப்படின்னு கேட்டா, இப்படி வெளிப்பட்டு நிற்கிற இவன் அந்த அன்பருக்கு வெளிப்பட்டு நிற்பான். அன்பர் அல்லாதருக்கு கல்வன் அவன். அன்பர் அல்லாதாருக்கு கல்வன் அவன், வெளிப்பட்டு நிற்காதவன். இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து. கறந்துன்னா மறைந்துன்னு அர்த்தம். கறந்துன்னு சொன்னா இடைநரகரம் சின்ன ராணா போட்டா கறந்துன்னா மறைந்துன்னு அர்த்தம். கறந்து நில்லா கல்வனே, மறைந்து நில்லாத கல்வனே. நிந்தன் வார்கழற்கு அன்பு எனக்கும் நிரந்தரமாய் அருளாய் நின்னை எத்த முழுவதுமே. அதிலிருந்து திரும்பவும் அந்த கருத்தை திரும்பவும் வலியுறுத்துகிறார். உன்னை ஏற்ற வேண்டும். எப்படி ஏற்ற வேண்டும்? முழுவதும் ஏற்ற வேண்டும். உன்னை ஏற்ற வேண்டும், முழுவதும் ஏற்றணும். அதில் எந்த விதமான ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது. சாமி நான் இப்போ வழிபட போகிறேன்னு சொன்னால் உடனே கேட்பாங்க எத்தனை நாழி ஆகும் அப்படின்னு. அதானே கேட்குறேன். கொஞ்சம் இருக்க சார் நான் பூஜை பண்ணிட்டது, எவ்வளோ நாளி ஆகும் பூஜை பண்ணிட்டது அப்படின்னா நமக்கு எப்படி? என்றும் நம் பூசை நின்பால் முடிவதில்லை நின்பு அப்படின்னு பெருமான் சொன்ன மாதிரி, என்றும் நின் பூசை நம்பால் முடிவதில்லை அப்படின்னாரு. அது மாதிரி பூசைக்கு நேரம் சொல்ல முடியுமா? எப்போவுமே ஆத்மார்த்த பூசை நடந்து கொண்டே இருக்கும் சிவபெருமானுக்கு எப்பொழுதுமே, இல்லையா? தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன்கிற மாதிரி அவரை வணங்கி கொண்டே இருக்கிற அந்த தன்மை. ஆகையினாலே முழுவதும் ஏற்றுதல் என்பது அந்த வழிபாட்டிலே மனம் மொழி மெய் என்கிற மூன்றையும் தருதல். அப்படி முழுவதும் ஏற்றுறதுக்கு நல்ல அன்பு திணிவாக இருக்கணும். அன்பு திணிவாக இருந்தால்தான் அன்பினுடைய பலம் அதிகரித்ததுன்னு வச்சுங்க. அன்பு பலமாய் இருந்தால் காயம்னா உடம்பு, அது வசப்படும். அன்பு இன்னும் பலமாக இருந்தால் மொழி வசப்படும். அன்பு ரொம்ப திண்ணியதாக இருந்தால் மனமும் வசப்படும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக அன்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மனம் மொழி மெய்.
கொஞ்சம் அன்பு இருந்ததுன்னா மெய் மட்டும்தான் இருக்கும், அங்கே மனமும் மொழியும் இருக்காது. மொழியும் மெய்யும் மட்டும் இருக்கும், மனம் இருக்காது இல்லையா? எத்தனையோ சிவத்தொண்டு செய்வார்கள், மெய்யினால செய்வார்கள். எடுத்து வைப்பாங்க, அதை வைப்பாங்க, இதை வைப்பாங்க. ஆனால் மொழி பார்த்தா வேற எதையோ பேசிகிட்டு இருப்பாங்க, மித்த விஷயத்தை எதையோ பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் சிவத்தொண்டு தான் பண்ணுறாங்க, ஆனால் சம்மந்தமில்லாத விஷயத்தில் அது பேச்சு. ஆனால் இந்த மொழி அன்பு அதிகமாக இருக்கிற பொழுது, இந்த பணி செய்கிற பொழுதே மொழியும் சாமிகிட்டே நிற்கும், அந்த மொழியையும் சேர்த்து. இது ரெண்டையும் தாண்டி போய் மனமும் போய் உள்ள ஒன்றி நின்று அது செய்யணும். அதுதான் முழுவதுமாக ஏத்துதல். ஏத்த முழுவதுமே என்ன, எனக்கு நின்னை ஏத்த முழுவதுமே. என்ன செய்யணும்னாரு, அதுக்கு நிரம்ப அன்பு வேணும். என்கிட்ட அன்பு கம்மியாக இருக்கு, அதனால் அன்பு எனக்கும் நிரந்தரமாய் அருளாய். நீ அருள் தான்னு கேட்கல, நீ அன்பு தா, அப்புறம் அதை வச்சுட்டு நான் உன்ட்ட அருளை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். அதான் மணிவாசகருடைய போக்கே அதுதான். அருள் கேட்க மாட்டார், அன்பு தான் கேட்பார். அன்பு பெற வேண்டும். அருளெனும் அன்பினும் குழவி. அருள் என்பது அன்பினாலே பெறப்படுவது. அதனால அன்பை கேட்கணும். பெருமான்கிட்ட அன்பை விண்ணப்பிக்கிறார் சுவாமி. எனக்கு அன்பு தா, அந்த அன்பை கொண்டு நான் உன் அருளை பெற்றுக் கொள்ளுகிறேன். எந்த அன்பு? முழுவதுமே ஏற்றக்கூடிய அன்பு. உன்னை நான் வழிபாடு செய்கின்ற பொழுது உன்னை முழுமையாக ஏற்றக்கூடிய ஒரு திண்ணிய அன்பு எனக்கு தர வேண்டும். அவனுடைய வடிவலாம் நம்பக்கல் அன்பு என்றும், அவனுடைய அறிவலாம் நம்மை அறியும் அறிவு என்னும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்னும் என்று சொல்லுகிறார். அதனால் செயல்லாம் எனக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. காரணம் அவன் நினப்பு முழுக்க என்கிட்ட இருக்குது, அதனால் எனக்கு இனிமையாக இருந்தது என்று சொல்லுகிறார் சாமி. அந்த அன்பு நம்மிடம் பெருகி நிற்க வேண்டும். அந்த அன்பு கொடுங்க சாமி அப்படின்னு கேட்குறேன். எனக்கு அன்பு கொடுங்க சாமி, அன்பு பத்தலை என்று கேட்கிறார் மணிவாசகர். வேண்டும் நின் கடற்கு அன்பு என்று இன்னொரு இடத்துலையும் சொல்லுவார். ஆகையினாலே அன்பையே வேண்டி பெற வேண்டும். எனவே பெருமானிடம் பெற வேண்டியது ஒன்று உண்டு என்று சொன்னால் அது அவன் மேல் நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பை அவனிடம் பெற வேண்டும். அன்பு பெறுதல், பிறகு அருள் பெறுதல். அன்பு பெறுதல்னா எப்படி அது தெரியணும்ல. அன்பு பெறுதல் அப்படின்னா, சாமி எனக்கு நிறைய அன்பு கொடுங்க அப்படின்னு கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டால், எப்பொழுதும் தம்முடைய சிந்தையில் இருந்து அவர் நீங்காமல் இருக்கக்கூடிய தன்மையை தருதல், தன்னை நினைய தருதல். அதுதான். எப்பொழுதும் என்னை விட்டு போகாத, என் சிந்தனையை விட்டு நீ போகாத, எப்போவும் நீ என் கூடவே இருக்கணும், என் சிந்தையிலேயே இருக்கணும். அதுதான் அந்த அன்பு நிலை. நான் எங்கே திரும்பினாலும் உன் நினைப்பு தான் வரணும், எதை பார்த்தாலும் உன் நினைப்பு தான் வரணும், எதை செஞ்சாலும் உன் நினைப்பு தான் வரணும். யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உன் நினைப்பு தான் வரணும் இல்லையா? அப்படித்தான் எனக்கு உன்னுடைய நினைப்பை நீ எனக்கு தர வேண்டும். அதைத்தான் அன்பு என்று சொல்லுகிற. மாறாத அன்பை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார் என்று சொல்லி, இந்த அளவில் இந்த 3 பாடல்களையும் இன்றைய தினம் நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து வருகிற வியாழக்கிழமை நாம் இங்கே சந்திப்போம். தொடர்ந்து நம்முடைய திருச்சதகத்தை சிந்திப்போம். அற்புதமான பகுதி திருச்சதகம். சாமி இன்னும் போக போக ரொம்ப தன்னுடைய உள்ள கிடக்கைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிற பகுதி. பெரிய புராணம் 4273 பாடல்கள். எல்லா பாட்டுக்கும் விளக்கம் சொல்லி இருக்கிற 13 சருக்கங்கள். 13 சருக்கங்கள், 4273 பாடல்கள். அத்தனைக்கும் ஒரே யூஎஸ்பி அதை விளக்கி சொல்லி இருக்கிறது. வேணுங்கிற நண்பர்கள் அதனை பெற்றுக்கொள்ளலாம். முதல் பாடல் உலகலாம் உணர்ந்து ஆரம்பித்து உலகலாம் வரைக்கும் இருக்குது. எல்லா பாடலுக்கும் விளக்கம் இருக்குது. எந்த பகுதியை வேண்டுமானாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் ஞானத்திரள் பத்திரிகையில் அடியன் ஆசிரியராக இருக்கிற நீங்கள் சந்தாதாரராக சேரணும், மற்றவர்களையும் சந்தாதாரர்களை சேர்த்து விட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ண முடியினாலும் ஸ்பான்சர் பண்ணலாம். அடியன் எழுதிய திருவாசக புத்தகம் இருக்கிறது நுட்ப கருத்துக்களோடு, அவற்றையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து, திருவாசகத்தை அமைதியாக சிந்தித்தல் பெரிய தவம். அது ஒரு பெரிய ஞான வேள்வி.
அந்த வேள்வியை நமக்கு இங்கு செய்து தருகின்ற நம்முடைய கமல விநாயகர் சத்சங்கத்திற்கு நம்முடைய பாராட்டுதல்களை நாம் மனமாற தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தவம் போல நீங்கள் வந்திருந்து இந்த திருவாசக சிந்தனையை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இதனை பூர்த்தி செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.